அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். இந்த பதிவு மாண்புமிகு இளைய தளபதி நடிகராக இருந்து இன்று புரட்சி தளபதியாக மாறி மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று தமிழக முதல்வராக வீற்றிருக்கின்ற விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, உங்களுடைய அரசு நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பில் கிட்டத்தட்ட ஒரு 65% உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று நீங்கள் நிரந்தர முதல்வராக உட்காந்துட்டீங்க. சரிங்களா? இது ஏற்கனவே நம்ம கணிச்சு சொன்னது தான், அதான் நடந்திருக்கு. ஆனால் அன்றைய கூட்டத்தில் சபையை ஆரம்பித்து வைத்த கிறிஸ்தவரான சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் சபையை பைபிள் வசனத்தை சொல்லி ஆரம்பிக்கிறார். என்னங்க இது என்ன இது? சர்ச்சா? சட்டசபையா? சர்ச்சா? இல்லை, சர்ச்சா சட்டசபையா? அப்படி நீங்கள் பைபிள் வசனத்தை பேசுகிறதா போய் சர்ச்சில் போய் உட்காந்து பேச வேண்டியதானே? இது அனைத்து மக்களும், அனைத்து உறுப்பினர்களும் இருக்கக்கூடிய சட்டசபை, அனைத்து மக்களுக்கானது. ஏனென்றால் இந்த போக்கில் போச்சுன்னா பெரும்பான்மை மக்களுடைய அதிருப்தியை நீங்கள் பெற வேண்டிய சூழ்நிலை வந்துடும் காலப்போக்கில். ஸோ இதனால் இந்த மாதிரி விஷயங்களில் தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் உண்மையிலேயே பிறவிலே கிறிஸ்தவர். உங்கள் பேரே ஜோசப் விஜய். சபாநாயகராக இருப்பவரும் கிறிஸ்தவராக இருக்கிறார். அவர் நடுநிலை நாயகமாக இருக்கணும். அப்போ அடுத்தபடியாக அந்த சைடு எதிர்க்கட்சி தலைவர் அவர் நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் சொல்லி அவர் நானும் ஒரு ரவுடி தான்ற பானில் ஏற்கனவே பல மீட்டிங்கில் அவர் பேசியிருக்காரு. நானும் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ முதல்வரும் கிறிஸ்டின், எதிர்க்கட்சி தலைவரும் கிறிஸ்டின்னு, சபாநாயகரும் கிறிஸ்டின்னா அப்போ சட்டசபையை சர்ச்சாக மாற்றி விட்டுறாதீங்க. உங்களுக்கு சபை வசனங்கள், பைபிள் வசனங்கள் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா பேசாமல் எல்லோரும் சேர்ந்து இப்போ சர்ச்சில் போய் உட்காந்துக்குங்க. அங்கே பாதிரியார்கள் ஓதுறது, அந்த சர்ச் வசனங்கள் எல்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டுக்கலாம். அப்படி யாராவது மத சார்பான அடையாளங்களில் பேசுனா, இப்போ இந்து மத அடையாளத்தை பற்றி யாராவது பேசுனா உடனே பொங்குறாங்கல்ல. இப்போ நீங்கள் ஒரு அருமையான ஜோதிடரை, உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த ஒரு நல்ல ஜோதிடரை நீங்கள் அரசு பதவியில் உட்கார வச்சிங்க. ஆனால் முடிஞ்சதை உட்கார வச்சிங்க, ஆனால் அதை நியமிக்க முடிஞ்சா அவங்களால? சொல்லுங்கள். அறிக்கையும் எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க சட்டசபையிலேயே. அது எப்படி ஒரு ஜோதிடரை கொண்டாந்து நீங்கள் அரசு பதவியில் உட்கார வைக்கலாம்? அப்படின்னா ஏன் உங்களுக்கு உரிமை இல்லையா? நீங்கள் அவங்களுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் எதுக்காக அந்த உத்தரவை வாபஸ் வாங்குறீங்க? உத்தரவு போட்டிங்கல்ல, போட்ட மாதிரி இருக்கணும் தளபதி விஜய். ஆனால் நீங்கள் இதில் அந்த அம்மாவை அது ஒரே ஒரு தொகுதியில் தான் ஜெயிச்சு வந்திருக்கு. அந்த அம்மா இருந்துக்கிட்டு தேமுதிக விஜயகாந்த் மனைவி பிரேமலதா அவர்கள் அதுக்கு கடுமையாக எதிர்க்கிறாங்க. இது விஜயகாந்த் இருந்தால் எடுத்துருப்பாரா? ஏமா நீ எல்லாம் ஒரு இந்துவா? அப்புறம் எதுக்குமா திருநீரை பூசிட்டு பொட்டை வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்க சட்டசபைக்கு? நீ அல்லவுளியா பாடிட வேண்டியதானே? ஒரு ஜோதிடரை ஒரு அரசாங்க பதவியில் நியமிக்கிறதுக்கு அவ்வளோ எதிர்ப்பு பண்ணுறீங்க. ஆனால் சபையின் நடுநாயகமாக உட்காந்துக்கிட்டு சபாநாயகராக விட்டிருக்கின்ற திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் நீண்ட நெடிய வசனத்தை பேசுகிறாரம்மா, பைபிள் வசனத்தை. அதை முதல்வர்லேருந்து எல்லாரும் அப்படியே அமைதியாக கேட்டுருந்தா அது என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? முதல்வராக இருக்கிறவர் இனி தயவுசெய்து சபாநாயகர் இந்த மாதிரி பைபிளிலிருந்து மேற்கோள் காட்ட வேண்டாம், பொதுவாக பேசுங்க அப்படின்னு சொல்லலாம்.
அதே போல் எதிர்க்கட்சி தலைவர் என்னடானா, அவர் பேரை கூட சொல்ல விரும்பலை. அவர் என்ன சொல்கிறாரு, சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்கிறார். ஏயா, காலங்காலமாக கோடிக்கணக்கான வருடங்களாக இங்கே மன்னர் எவ்வளவு கோயில்களை கட்டி இந்த சனாதன தர்மத்தை வளர்த்து வச்சுருக்காங்க. சனாதன தர்மம் இல்லைன்னா நாடு வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒழுக்கமும் கட்டுப்பாடோடு இருக்குமா? சொல்லுங்கள் பாப்பா. அதை நீங்கள் எம்மதம் சம்மதம் இந்த அது இது எம்மதம் சம்மதம் யாருக்கு? வேறு கிறிஸ்டினாக இருக்கட்டும், ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும், அவங்கள சொல்லுங்க பாப்பா. அந்த வசனம் அவங்க சொல்லணும். எல்லாம் எங்களுக்கு சம்மந்தாங்கன்னு அவங்க சொல்லணுமா இல்லையா? அவங்க கடைகள், அவங்க சம்மந்தப்பட்ட கடைகள், ஒரு கிறிஸ்டின் சம்மந்தப்பட்ட கடைகளாக இருக்கட்டும், ஒரு முஸ்லீம் சம்மந்தப்பட்ட கடைகளாக இருக்கட்டும், அங்கே இந்து தெய்வம் படத்தோடு சேர்ந்து ஒரு விநாயகரோ ஒரு கோயிலோ அல்லது மசூதியோ அல்லது ஒரு சர்ச்சு படமோ உள்ள மூணும் சேர்ந்த படம், எம்மதமும் சம்மதம்னு பட சொல்லுங்க பாப்பா. இப்போ இந்துக்கள் தான் உங்களுக்கு இழிச்சவங்களாக இருக்காங்க. அவங்க தலையில் எவ்வளோ வேணாலும் மிளகா அரைக்கலாம். அவங்க சும்மா படத்தை பார்த்து ரசிக்கிறோம்னு நினைக்காங்க. நீங்கள் நல்லது செய்வீங்க அப்படிங்கிறத வச்சு தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டடிச்சாங்க. சரிங்களா? உங்கள் ரசிகர்களாக இருக்கப்பட்டவங்களும் நீங்கள் எங்களுக்கு என்ன நன்மை செய்வீங்களோ அதை செய்வீங்கிற வச்சு தானே ஓட்டு போட்டாங்க. அப்போ நீங்கள் அதில் தான் கவனம் செலுத்தணுமே தவிர சின்ன சின்ன விஷயம், அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்கு பிரச்சனை பண்ணுறேன், இதுவா முக்கியம் இன்றைக்கி நாட்டில்? இப்போது நீட் தேர்வு அது எவ்வளோ ஒரு தகுதி வாய்ந்த தேர்வு, தகுதி வாய்ந்த மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு தேர்வு. நீங்கள் மாணவர்களை படிப்பதற்கு தான் ஊக்குவிக்கணும். திராவிட கட்சிகள் கொண்டு வந்த அந்த அதே மாடலை நானும் அமல்படுத்துவேன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் தேவையில்லையே. நீங்கள் அதுக்கு அவங்களே இருந்து போயிடலாம்ல. அவங்க அதைத்தானே பண்ணாங்க. நீங்கள் புதுசாக மாற்றி காட்டுங்க. நிறையா புறையோடி போயிருந்த அந்த மாதிரி அவங்களால சீரழிக்கப்பட்ட சமுதாயத்தை திருத்த பாருங்கள். மாணவர்கள் திறமையை வளர்க்க பாருங்கள். சரிங்களா? எங்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் எந்த ஒரு தேர்வு நீங்கள் வச்சிங்கனாலும் ஜெயிச்சு பாஸ் பண்ணி முதலிடத்துக்கு வருவாங்கன்னு அந்த நம்பிக்கையை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்துங்க முதல்வர் அவர்களே. சரிங்களா? இனியும் சட்டசபையை சர்ச்சு வசனங்களை கேட்க வச்சுறாங்க. ஏன்னா அது முறையல்ல, நேர்மையல்ல. நாளடைவில் பெரும்பான்மையான மக்களுடைய மனதில் அது காயத்தை ஏற்படுத்திடும். ஸோ மத விஷயத்துக்கே போயிடாதீங்க. நீங்கள் நலத்திட்டங்களை அமல்படுத்துங்க. நீங்கள் சொன்ன அத்தனை திட்டங்கள் நலத்திட்டங்கள் தான். அதுக்கு என்ன செய்யலாம், ஏது செய்யலான்றதே கொண்டு போகணும். அதை விட்டுட்டு சபையில் இப்படி. ஆனால் ஒன்று, இதே திராவிட கட்சி இப்போ ஆட்சி அமைந்திருந்தால் இப்போ இந்தளவுக்கு கூட ஓரளவுக்கு அன்றைக்கி ஒரே நாளில் ஓரளவுக்கு மக்கள் நலத்திட்டங்களை நீங்கள் சொன்னீங்க. அதுக்கே வாய்ப்பு இல்லாமல் இந்த ஜெயிச்சு வந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்களே, அவர் வாழ்க இவர் வாழ்க பூரா அவங்க தலைவர்களை புகழ்ந்தே என்ன செய்வாங்க, தொகுதி பிரச்சனைகளை பற்றி பேச மாட்டாங்க. ஒரே புகழ் பாடும் மன்றமாக மாற்றிடுவாங்க. முதல்வர் புகழ் பாடுவாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க தான் சார்ந்த மதத்துடைய புகழ் பாட அவங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். போக ரவுடிகள் விஷயமாக இருக்கட்டும், மத வழிபாட்டு தலங்களாக இருக்கட்டும். ஏன்னா இன்றைக்கி மத வழிபாட்டு தலங்கள் எல்லாமே தீவிரவாத கூடங்களாக மாறிக்கிட்டு இருக்குங்கிறது அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்குது. ஸோ அதனால் தீவிரவாதத்தை நீங்கள் முழுமையாக எதிர்த்து அழித்து ஒழித்து விடுங்க. போதை கலாச்சாரத்தை அழித்து ஒழிங்க. சொல்லப்போனால் நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் மாதிரி நீங்கள் அரசு அதிகாரத்தை உங்களுடைய கைகளில் முழு பவரை வச்சுக்கிட்டு மக்களுக்கு எதெல்லாம் கெடுதியாக இருக்கிறதோ அதை பூரா அழித்துள்ளியுங்க. ஏன்னா நீங்கள் அதாவது ரவுடிசம் ஒழிக்கப்படும் சொல்லவுமே நிறைய ரவுடிகள் போய் சரண்டர் ஆகிட்டாங்க. ஏன்னா எங்கே என்கவுண்டர் பண்ணிடுவாங்களோன்ட்டு. இதே பாணியத்தை யோகி ஆதித்யநாத் முதல்வராகவே சொன்னார். ரவுடியாக இருந்தால் ஒன்று திருந்து, இல்லை இந்த மாநிலத்தை விட்டு ஓடிப்போயிரு, இங்கே உனக்கு இடம் இல்லை, ரவுடிசம் பண்ணுறதுக்கு எனது தலைமையிலான அரசு இடம் கொடுக்காது அப்படின்னு சொல்லவுமே அதுக்கான ஆக்ஷன் மலமளமலன்னு எடுத்தாங்க. ஸோ அதுபோல் நீங்களும் தீவிரவாதத்தை ஒழித்து அழியுங்கள், ஒழிச்சிருங்க. இங்கே ஏன்னா எல்லாம் வேஷம் போட்டு தான் தெரிவாங்க.
ஸோ அதனால் போலீஸுகளுக்கு அவங்களுக்கு வந்து நீங்கள் ஐயா அரசியல்வாதிகளுக்கு சல்யூட் அடிக்கிறலாம் விட்டுருங்க. போய் உங்கள் வேலையில் நல்லா பாருங்கள். அவங்கவுங்களுக்கான நல்ல நேர்மையான அதிகாரிகளை பக்கத்தில் வச்சுக்கோங்க. சும்மா துணிச்சலான ஆக்டிவிட்டி எடுங்க. மக்கள் பாராட்டணுங்க. சும்மா தேவையில்லாமல் இந்த மதத்தை போய்கிட்டு மதத்திலேயே வந்து இந்த திராவிட கட்சிகள் பண்ண மாதிரியே அந்த மதத்துக்கு ஜால்ரா அடிக்கிறது, அந்த மதக்காரங்களை அவங்களுக்கு மட்டும் சலுகை கொடுக்குறது, அப்படி இல்லாமல் சலுகைன்னு எடுத்திங்கன்னா எல்லாருக்கும் திறமை அடிப்படையில் வேலைன்னா அது வந்து அதில் கரெக்டாக இருக்கணும். பரீட்சை நீட் பரீட்சைங்கிறது ஒரு திறமையான மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு தேர்வு. அது எத்தனையோ தடவை சுப்ரீம் கோர்ட்டு மூலமாக தான் வந்து அது அமலாயிருக்கு. அப்படிங்கிறப்ப அது யாராலையும் அது இது பண்ண முடியாது. நீங்களும் திரும்ப திரும்ப அந்த நீட்டு பிரச்சனையே கிளப்பாமல் அதெல்லாம் ஒரே வரியில் முதல்வர் பதில் சொல்லிடணும். ஐயா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்கள் போக மாட்டோம், மாணவர்கள் திறமையாக படித்து வரட்டும் அப்படின்னு சொல்லிடுங்க. அவ்வளோதான். ஸோ வரட்டுமே. இப்போ என்ன நல்ல திறமையான ஆட்களை உருவாக்குறதான ஒரு அரசுடைய வேலை. நல்ல இன்னொன்று மரபணு மாற்று பழங்கள் காய்கறிகள் பூரா விதையே இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் அழிச்சிருங்க. அதனால தான் வந்து நிறைய பேருக்கு இன்று குழந்தை இல்லாமல் பாதிக்கப்படுறாங்க. சரிங்களா? பிராய்லர் கோழிக்கு போடுற ஊசியை நீங்கள் முதல்ல நல்லா ஆய்வு பண்ணுங்கள். ஏன்னா ஃபாரினில் போடுற ஊசி வேறையாக இருக்குது, இங்கே போடுற ஊசி வேறையாக இருக்குது. எல்லாமே சீனாவிலேருந்து வாங்கி வர்ற அந்த மருந்துகளில் ஆண்மை குறைவு ஏற்படக்கூடிய சக்திகள் நிறைய, அந்த மாதிரி மருந்து தான் நிறைய இப்போ வந்து பயன்படுத்துகிறாங்க. மரபணு மாற்றுன்ற பேரில் பயிர்களாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், எதுலேயுமே விதையை காணுங்க. அப்போ இப்படி இருந்தால் எப்படி வந்து மக்களுக்கு ஒரு இது இருக்கும்? ஒரு நல்ல குடிய அரசு என்ன செய்யணும்? மக்களை ஆரோக்கியப்படுத்தணும், ஆண்மைப்படுத்துங்க. ஒரு அந்த காலத்தில் இந்த வேளாண்மை புரட்சி இந்தியாவுக்கு வந்தப்போ அன்றைய சமுதாயத்தில் இருந்தக்கூடிய அந்த ஆண்கள் பெண்கள் எத்தனை குழந்தை பெற்றாங்க? 16 குழந்தைகள் பெற்றாங்க. 10 குழந்தைகளுக்கு மேலே ஒரு வீட்டில் இருந்தாங்க. ஆணும் பெண்ணும் அந்தளவுக்கு ஒரு ஆரோக்கியமாக வலிமையாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட குடிமக்களை தான் உருவாக்கணும். நீங்கள் வந்து ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் ஆதரவு, ஒரு சமுதாயத்துக்கு வந்து அது எப்படியும் போட்டுன்னு விட்டால் அது வந்து முறையே கிடையாது. முதல்வராக நீங்கள் இன்றைக்கி அமர்ந்துட்டீங்க, அருமையான பதவியில் இருக்கீங்க. நீங்கள் நினைத்தால் பெரிய மேஜிக் பண்ண முடியும். எப்படி எலெக்ஷனில் மேஜிக் காட்டினீங்களோ அதே போல் மக்களை ஆரோக்கியப்படுத்துங்கள், குழந்தைகளுக்கு நல்ல வழி காட்டுங்க, போதை கலாச்சாரத்தை ஒழியுங்கள். மதுக்கடைகளை ஒரு 700 கடையை மூடினீங்க பரவாயில்ல, அப்படியே உங்களுடைய காலம் இந்த பீரியட் முடிகிறக்குள்ளே படிப்படியாக மதுவை சுத்தமாக ஒழிச்சிருக்கு. அதே போல் சிகரெட்டு, அது வந்து இந்தியா முழுக்கும் வந்து வைகோ அவர் தான் அதுக்கு ஏஜென்ட்டுன்றாங்க. இது வெளியே தெரியாமல் இருக்கும். இவங்க வந்து பூரா வந்து வேஷம் போடுறாளுங்க. வந்து தான் செய்கிற தொழில் தான் செய்கிறத வெளியவே காட்ட மாட்டாங்க. இன்றைக்கி தொழில்கள் இந்த சாராய தொழில் நடத்துகிறதுல 6 கம்பெனி இருக்குன்னா 3 கம்பெனி திமுக கம்பெனி இருக்குது, 3 கம்பெனி வந்து ஏடிஎம்கே கம்பெனி தான் இருக்குது. வேறு யார் இருக்கா சொல்லுங்கள்? அப்போ வந்து நீங்கள் வந்து பொதுவான ஆள், அப்போ நீங்கள் வந்து ஒழிச்சிடலாம் அந்த மதுவை. அவங்களுக்கு எத்தனையோ நாடுகளுக்கு அவங்க ஏற்றுமதி பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடாதியா மது ஒரு சொட்டு கூட தமிழகத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு அதிரடியான உத்தரவு போடுங்க. சரிங்களா? அதே போல் இந்த மத விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து எந்த ஒரு இதுக்கும் ஒரு புகாருக்கும் இடம் அளிக்காமல் சட்டசபையாக மக்கள் பிரச்சனை, ஏன்னா அது வந்து மக்கள் மன்றம், மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும்தான் அங்கே பேசணும். தேவையில்லாமல் சட்டசபையை சர்ச்சாக்கக்கூடிய அந்த காரியத்துக்கு நீங்கள் உடன்பட வேண்டாம். ஏன்னா உங்களுடைய ரசிகைகளில் பெரும்பாலானவங்க இந்து ரசிகர்கள் தான் நிறைய இருக்காங்க. அவங்க இன்றைக்கி சரி நம்ம தலைவர் வரணுங்கிறக்காக போட்டாங்க. ஆனால் நாளைக்கு இந்த மதத்தை வச்சு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க உங்கள் பக்கம் நிற்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து மதத்தையெல்லாம் கையில் எடுக்காதீங்க. நீங்கள் மக்கள் நலனை மட்டுமே பாருங்கள். ஸோ அதனால் சட்டசபையை சர்ச்சாக மாற்ற நீங்கள் கட்டுகளவு கூட அனுமதிக்காமல், ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் சனாதனத்தை ஒழிப்போன்றார். இவர் யாருங்க? சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு இவர் யார்? உங்களுக்கு அந்த அவங்க கூட்டணி கட்சிகள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்களே, அவங்களும் அதே எண்ணத்தில் உள்ளவங்க தான். ஸோ அதனால் அவங்கள திருப்திப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது. நீங்கள் துணிந்து நடவடிக்கை எடுத்தால் அவங்க ஆதரவே தேவையே இல்லை. இப்போ அழகாக எம்ஜிஆருடைய படை உங்களுக்கு இப்போ காவலுக்கு வந்துருச்சு. நீங்கள் என்றைக்குமே நீங்கள் வெற்றி வீரராக இருக்கலாம். ஏன்னா எம்ஜிஆர் தான் உங்களுக்கு முழுமையான சப்போர்ட் கொடுத்த மாதிரி வந்துட்டார். அதனால் நீங்கள் திமுக என்னமோ அவங்க எங்கள் திட்டங்களை பூரா விஜய் நிறைவேற்றுறாரு அப்படின்னு சொன்னால் அது கேவலமாக இல்லையா? அதுக்கு அவங்களே வந்து உட்காந்துருப்பாங்கல்ல.
உங்கள் மூலமாக அவங்க கொண்டு வந்த திட்டங்களை வந்து செயல்படுத்தணும்னு அவர் வாயால் சொல்கிறது அது மிக கேவலம். நீங்களாகவே முடிவெடுத்து செயல்படுங்க, யாருடைய பேச்சையும் கேட்காது. அப்புறம் கடைசியில் என்ன சொல்லுவாங்க, அந்த படையப்பா படத்தில் ரஜினி இந்த செந்தில் சொன்ன, நீங்கள் செந்தில் அவமானப்பட்ட மாதிரி அவமானப்பட்டுருவீங்க. அதில் சொல்லுவார் இல்லையா, மாப்பிள்ளை நான் தான் ஆனால் சட்டம் அவருடையதுன்னு சொன்ன மாதிரி, நீங்கள் மாப்பிள்ளை அவர் தான் ஆனால் அந்த ஆட்சி எங்களுடையதுன்னு சொல்கிற அளவுக்கு நடந்துக்கிட வேண்டாம். ஸோ அதனால் சட்டசபையிலேயே சனாதனத்தை பற்றி பேசணும் தவறு. சட்டசபையை சர்ச்சாக மாற்றுவதற்கு அனுமதிக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.